ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு ரீசன்ட் டேஸ்ல எனக்கு வரக்கூடிய ஆலோசனைகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, 50 வயதை கடந்த ஒரு தம்பதிகளா இருந்தா கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ வைக்கக்கூடிய பிரச்சனை இந்த வயதுலையும் என்ன இப்ப வற்புறுத்துறாங்க. தாம்பத்தியத்துல திருப்தியா இருக்கணும் அப்படின்னு வற்புறுத்துறாங்க. எனக்கு விருப்பமே இருக்க மாட்டேங்குது. இதனாலேயே எங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருது அப்படின்றது தான். இதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா, அது ஒரு ஆண் மனைவியை வற்புறுத்துறதா இருக்கட்டும், மனைவி கணவனை வற்புறுத்துறதா இருக்கட்டும், இரண்டுமே நடக்குது இந்த இடத்துல. ஏன்னா 50 வயதை கடந்த தம்பதிகள் எல்லா பொறுப்புகளையும் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க, பிள்ளைகள் வளர்ந்துருப்பாங்க, பொறுப்புகள் பாதி முடிஞ்சிருக்கும். ஸோ ரிலாக்ஸா இருக்கக்கூடிய டயத்துல இந்த விஷயத்தின் மீதான விருப்பமும் அதுக்கான டைமும் கிடைக்கும் போது கொஞ்சம் தனக்கு தானே திரும்பி பார்க்கறாங்க தன்னுடைய வாழ்க்கையை. அதை மீறி தன்னுடைய மனைவியால தன்னை திருப்திப்படுத்த முடியலையோ, விருப்பம் இல்லையோ, இல்ல தன்னுடைய கணவனால தன்னை திருப்திப்படுத்த முடியாத உடல் சூழ்நிலையோ, அத அவங்க இடத்துல இருந்து புரிஞ்சுக்கிட்டு துணைய உடலாலும் மனதாலும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது தான் இங்க ஒரு நல்ல வழியா அமையும். ஏன்னா அவங்களுடைய விருப்பம் இல்லாம அது எந்த வயதா இருந்தாலும் சரி, அவங்கள மனதளவுல ஒரு கஷ்டப்படுத்தி தன்னுடைய சுயநலத்துக்காக ஒரு உடல் உறவை அனுபவிச்சுக்கிறதோ, அவங்கள தாம்பத்தியத்துல கட்டாயப்படுத்துறதோ கண்டிப்பா ஒரு நியாயமான செயலா இருக்காது. அது உங்களுக்குமே சந்தோஷத்துல முடியாது. அப்போ அந்த கணவனையோ மனைவியோ அவங்களுடைய போக்குக்கு அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு அவங்கள அன்பாலையும் அரவணைப்பாலையும் அந்த இல்லற வாழ்க்கைய சந்தோஷமா எப்படி கொண்டு போகலாம், நிம்மதியா எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு கொஞ்சம் இருந்து அவங்க நிலைமையில இருந்து யோசிச்சோம்னா கண்டிப்பா 50 வயதை கடந்தும் ஒரு நல்ல கணவன் மனைவியா அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு போக முடியும். நன்றி.